வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா புளி பேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி எடுக்கிற ப்ராசஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோமா ரசம் ரெடி, ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோமா மீனானம் ரெடி, அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா குக்கரில் வந்து புளி எடுத்து போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் புளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ விசில் தானாகவே போகட்டும், நீங்களாம் எடுத்து விடாதீங்க. அடுத்தது வந்து அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா மசிச்சு நல்லா அதோட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் பிரட்டி நம்ம ஃபுல்லாகவே அதில் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வடித்து எடுத்து நம்ம அதில் வந்து புளி கிரேவியை தனியாகவும் அந்த பேஸ்ட்டு தனியாகவும் இந்த சக்கையை வந்து தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நல்லா வற்றுற அளவுக்கு நம்ம நல்லா அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாயிரும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் சேர்த்தோம் அப்படின்னு